என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு, ஒண்ணுமே இல்ல பிரதர், எல்லாமே முடிஞ்சிச்சு, எல்லாமே பிரச்சனைகளா இருக்கு, முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், சகோதர சகோதரிகளே, ஏசாயா 43 அதிகாரம் 19வது வசனத்தின் வழியாக, இதோ நான் புதிய காரியத்தை செய்கின்றேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன்னு சொல்றாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவங்க பயணத்தின் போது முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன், சைடுல மலைகள், எங்கேயுமே போக முடியல, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறப்ப கர்த்தர் ஒரு புதிய வழியை கொடுத்து செங்கடலை பிளக்க வைத்து அவர்களுக்கு ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தினார். அது போல உங்கள் வாழ்க்கையில நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர்கள் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இதோ உங்களுக்கு ஒரு புதிய பாதையை உண்டாக்கி, புதிய வழியை உண்டாக்கி உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துகிறார். இயேசுவிடத்தில் வாருங்கள், இயேசு உங்களை ரட்சிப்பார், உங்களை காப்பார். சகோதர சகோதரிகளே, ஹalleluya, praise the Lord, amen, hallelujah.